யூஎஸில் கவர்னர் வால்ஸ் வந்து 25 பிபிஎஸ் ரேட் கட் பண்ண போகிறதாக நியூஸ் வந்ததுக்கு பிறகு குளோபல் மார்க்கெட்டில் டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.5% அப்பு, நாஸ்டாக் 0.25% அப்பு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% அப்பு, CSE இட்டாலி 1.25% அப்பு, DAX ஜெர்மனி 1.5% அப்பு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப்பு, கொரியா கோஸ்பி 0.25% அப்பு. ஏடிஆர் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. அதாவது HDFC 0.5% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் ஃப்ளாட்டு. ICICI 0.25% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.25% டவுனு. விப்ரோ 3.5% அப்பு, 3.5% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.25% அப்பு. இன்ஃபோசிஸ் 0.5% டவுனு, 0.25% அப்பு ஆஃப்டர் ஹவர்ஸில். ரிலையன்ஸ் டிஆர்சி 0.25% அப்பு. ட்ரம்ப் வந்து 10 to 15% டாரிஃபு 120 கண்ட்ரிஸ்க்கு இருக்கலாம்ங்கிற ஒரு நியூஸ் வந்ததும் அது ஒரு பாசிட்டிவாக எல்லா குளோபல் மார்க்கெட்டும் மேலே ஏறி இருக்கிறது. ஆனால் இந்தியன் ஏடிஆர்ஸ் மட்டும் ஒரு மிக்ஸ்டாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் சில நாட்களாகவே ஒரு அன்யூஸ்வலாக நடக்குது. அதாவது அன்யூஸ்வல்னால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இல்லை கேப் அப்பாக கூட ஓப்பன் ஆகுது, அதாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மேலே கூட ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு அன்யூஸ்வலாக திங் நடக்குதுன்னு சொன்னால், ஏற்கனவே ஜான் ஸ்ட்ரீட் வந்து மேனிப்புலேஷன் பண்ணாங்க. அதாவது சில ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை வாங்கிட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஷார்ட் பண்ணி பை பண்ணி இந்த மேனிப்புலேஷன் எல்லாமே செபி கண்டுபிடிச்சி சில களை எடுப்புகள் நடத்தி கொண்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது எல்லாமே இன்ட்ராடேக்கு தான். ஏன்டா பொசிஷனில் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அந்த டெக்னிக்கல் வந்து ஒபே பண்ணி தான் மார்க்கெட் போயிட்டுருக்குது. ஒரு சில நேரங்களில் சில ஃபேக் பிரேக்அவுட்ஸ் நடக்குது, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. ஆனால் வெரி ஏர்லி. இப்போ நான் 6 மணிக்கு இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 1/2 மணி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம். சரி, அதே மாதிரி ஏடிஆர் அப்பில் இருந்த போதிலும் மார்க்கெட் சில நேரத்தில் கீழே இறங்குது. ஏடிஆர் டவுனில் இருக்கும்போதும் மேலே இறங்குது. சில அன்யூஸ்வல் திங் கொஞ்ச நாட்களாகவே நடக்குது. இது நிரந்தரம் கிடையாது. எப்போவுமே இந்த மேனிப்புலேஷன் நியூஸு இதெல்லாமே ஒரு நிரந்தரம் இல்லை. அது வந்து கொஞ்ச நாட்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமாக ரெகுலராக ஒழுங்காக என்ன நேர்மையோ அதை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. அடுத்தது வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. நேற்றே மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேயில் 3 வே நடந்தது. அதாவது ஒரு வாட்டி கீழே இறங்குச்சு, அப்புறம் மேலே போச்சு, அதுக்கப்புறமா கீழே இறங்கி மார்க்கெட் முடிஞ்சுது. இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே, எது வேணால் நடக்கலாம். அது எதிர்பாராததெல்லாம் நடக்கும். நம்ம கவனமாக இருக்கணும். சரியா? 25,000ங்கிற இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய பயம் தேவையில்லை. இருந்த போதிலும் ரிசல்ட்ஸு கொஞ்சம் கவலை அளிக்கிறது. ஏன்னு சொன்னால் HCL டெக் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறமா HCL டெக்ஸ் இறங்குச்சு. TCS ரிசல்ட்டுக்கு அப்புறமா TCS இறங்குச்சு. ஸோ ஒவ்வொரு ரிசல்ட் வரும்போதும் மார்க்கெட் இறங்குது. அதே மாதிரி அதோடைய கம்பெனி ஸ்டாக்ஸ்களும் இறங்கிட்டுருக்கு. இது ஒரு கவலை இருக்குது ஒரு பக்கம். சரி, இப்போது சில குளோபலாக சில நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக மறுபடியும் பார்ப்போம். டெக்னிக்கலாக இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்டா மார்க்கெட் 20 மூவிங் ஆவரேஜுக்கும் 50 மூவிங் ஆவரேஜுக்கும் இடையில் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் ஒரு ரைசிங் சேனலில் அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். அப்புறம் சில நியூஸ் வந்து இந்தியா ஒரு பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்டை நடத்தியிருக்கு. பிருத்திவி 2 மணிக்கண்டரில் வந்திருக்கு. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி இது பாசிட்டிவாக இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி. அதே மாதிரி அடுத்ததாக கேஷன் அகென்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்தியா வந்து இந்த நேட்டோ வந்து சொன்னாப்பிடையில ரஷ்யாவில் ஆயில் வாங்குகிறவங்களுக்கு நாங்கள் தாரிஃப் போடுவோண்டு நேட்டோ வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இந்தியா வந்து கரெக்டான வேர்டு கொடுத்துருக்கு. கேஷன் அகென்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பதில்
நல்ல ஒரு தரமான பதிலை கொடுத்துருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அமெரிக்கா ஏற்கனவே ஒரு 50 நாள் கெடு ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கு இந்த போருக்காக வேண்டி. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு அதிகமான இராணுவ தளவாடங்களை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரஷ்யா நியூக்ளியர் பாம் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நியூஸில் வந்திருக்க செய்தி. அப்புறம் முக்கியமானது எம்இஏ இந்தியா, சைனா, ரஷ்யா இவங்கெல்லாம் மீட் பண்ணுறதாக ஒரு செய்திகள் வந்திருந்தது. அதுக்கு இன்னும் அக்ரி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் பிஎம் மோடி மீட் சைனா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. மணி கண்ட்ரோல் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னு சொன்னால் வெஸ்ட்டு மிரட்டலுக்கு இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா ரஷ்யா, சைனா, இந்தியா, ஈரான் இந்த போன்ற நாடுகள் சேர்றது, நார்த் கொரியா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரஷ்யாவுக்கு அதிகமான ஆயுதங்களும் போர் ஈவன் சோல்ஜர்ஸ் கூட போயிருக்காக சொல்லப்படுது. அல்ஜசீராவில் வந்திருக்கிற நியூஸ். இதெல்லாமே நேட்டோ மற்ற அமெரிக்க இதுகளுக்கு ஒரு தலைவலி இருக்குது. இதனால் நேற்று அறிவிச்சிட்டாரு ட்ரம்ப்பு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் சுற்றுப்பயணம் வரேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. எது எப்படியோ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடலாம். இது எல்லாமே ஏற்கனவே க்ரூட் ஆயில் ஒரு நேற்றே 1% அப்ளை இருந்துச்சு. இந்த டென்ஷன் காரணமாக கோல்டு ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. பிட்காயின் 1,23,236 தான் லைஃப் டைம் ஹை. ஆனால் 1,17,000 கிட்டக்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரி, இப்போ சர்ச்சை இஸ்ரேல் அட்டாக் பண்ணதை அவங்க இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. போப் ஒரு கவலையை தெரிவிச்சிருக்காரு. இஸ்ரேல் சர்ச் மேலே அட்டாக் பண்ணதில் 3 பேர் இறந்ததாகவும் நிறைய பேர் காயவிட்டதாக வந்த செய்தி. சரி, போப் கவலையை தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது சிரியாவில் இஸ்ரேல் ரொம்ப வேகமாக தாக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யூஎஸ் டஸ் நாட் சப்போர்ட் அப்படி சொல்கிறாங்க. ரீட்டர்ஸில் வந்திருக்கிற ஒரு இதெல்லாம் குளோபலாக உள்ள டென்ஷன். இதை பற்றிய நியூஸு ஃபர்தராக எந்த ஒரு நியூஸும் வரல. ஏமனில் அந்த கொலை வழக்கு சம்பந்தமான இதுவும் அது அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் எம்இஏ எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம், லோக்கல் அத்தாரிட்டிஸ் கூட நாங்கள் டச் வச்சிட்ருக்கோம், அதாவது முடிஞ்ச அளவு நமக்கு சப்போர்ட்டிவாக உள்ள ஆட்களோட டச் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆறுதலான விஷயம். சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக வந்துடுவோம். ஏற்கனவே வந்துட்டு அப்புறம் என்ன நடக்கலாம்னு பார்ப்போம். டெக்னிக்கலாக மார்க்கெட் ஒரு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. அதாவது 25,000 to 25,300 ஒரு 5-6 நாளாகவே இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஆனால் எஃப்ஐஸ் 13,000 கோடி வரைக்கும் இது வரைக்கும் விற்றுட்டாங்க. டெய்லி அவங்க விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. வாங்குறது சின்ன சின்ன அமௌண்ட் தான் வாங்குகிறாங்க. எஃப்ஐஸு மார்க்கெட்டில் பணத்தை பம்ப் பண்ணாத வர மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குங்கிறது முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி சொல்கிறது. ஆனால் எஃப்ஐஸ் என்ன தான் விற்றாலும் டிஐஸ் அதை வாங்கி அதை சரி பண்ணிடுறாங்க, மார்க்கெட் விழவிடாமல் பார்த்துக்கிறாங்க. அதே நேரத்தில் ப்ரோ ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ், டிஎஸ்ஸு அது எஃப்ஐக்கு ஈக்குவலாக போவாங்க. எஃப்ஐஸ் 3 பேரும் மார்க்கெட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு பம்ப் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் விழாது. அது இப்போ எல்லாத்தையும் விட மெயினான இண்டிகேட்டர் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எஃப்ஐஸ் எப்போதெல்லாம் வாங்குகிறாங்களோ, சமீபத்தில் கூட ஒரு 5,000 கோடி கிட்ட வாங்கினாங்க, அப்போ மார்க்கெட் வேகமாக மேலே ஏறிச்சு. 5,000 கோடிக்கு விற்றாங்க, அப்போ மார்க்கெட்டுக்கு கீழே இறங்குச்சு. ஸோ இப்போதைக்கு எஃப்ஐஸு எல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகலை. ஸோ எஃப்ஐயும் நம்ம கவனமாக வாட்ச் பண்ணிட்டுருக்கு. இது டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஒரு விஷயம். சரி, என்ன நடக்கலாங்க? குளோபல் மார்க்கெட்டை 25 பிபிஎஸ் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கவர்னர் வாலர் அறிவித்ததுக்கு அப்புறமாக குளோபல் மார்க்கெட் ஏறிட்டுருக்கு. ஸோ இது அப்சைடு, குளோபல் மார்க்கெட் அப்சைடு, இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ஒரு நியூட்ரல் தான்,
மேலே 2 நாள் ஏறிச்சு, அப்புறம் 2 நாள் இறங்குச்சு, அப்புறம் 2 நாள் ஏறிச்சு, இப்போ நேற்று வந்து இறங்குச்சு. ஸோ அதை நியூட்ரலாக நம்ம எடுத்துக்கலாம். எஃப்ஐஸ் நியூட்ரலாக தான் எடுத்துக்க முடியும். டெக்னிக்கலாக நியூட்ரல் தான். கிஃப்ட் நிஃப்டி மார்க்கெட் சட்டை பண்ணுறது இல்லை. டவுனாக இருந்தாலும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. அப் ஆனாலும் என்ன நடக்க போகிறது இப்போதைக்கு அப் 60 பாயிண்ட்ஸு. சரி, ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் தான். மார்க்கெட் ரேஞ்ச். அதே நேரத்தில் எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த மார்க்கெட்.